चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி 16-2-1985 அவ்விக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஒவ்வொரு மூச்சிலும் குஷியின் இசை ஒலிப்பதுதான் இந்த சிரேஷ்டமான பிறப்பின் பரிசாகும். இன்று கள்ளம் கபடமற்ற தந்தை, கள்ளம் கபடமற்ற பண்டாரி, களஞ்சியத்தின் தலைவன், தன்னுடைய மிக அன்பிற்குரிய நிரந்தரமான சகயோகி, சகஜ யோகி, அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இப்பொழுதும் அதிபதி, எதிர்காலத்திலும் அதிபதி. இப்பொழுது உலகை படைக்கும் தந்தையின் குழந்தையாக இருப்பதினால் அதிபதி, எதிர்காலத்தில் உலகின் அதிபதியாக ஆகிறீர்கள். பாப்தாதா தன்னுடைய அந்த மாதிரி அதிபதி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தையாக இருப்பதினால் அதிபதி ஆவது என்பது ஆன்மீக போதை மற்றும் ஆன்மீக குஷி. அந்த மாதிரி எப்பொழுதும் குஷி நிறைந்த, எப்பொழுதும் சம்பன்னமான சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள். இன்று அனைத்து குழந்தைகளும் தந்தையின் அவதாரத்தின் ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக ஊக்கம் உற்சாகத்தில் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் ஜெயந்தியாக இருப்பதுதான் குழந்தைகளினுடைய ஜெயந்தியும் ஆகும். எனவே இது அதிசயமான ஜெயந்தி என்று பாப்தாதா கூறுகின்றார். பொதுவாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாளில் ஜெயந்தி இருக்காது. இருக்குமா? தந்தையின் பிறப்பின் நாளும் அதுதான், குழந்தைகளின் பிறந்த நாளும் அதுவேதான் என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதுதான் ஆன்மீக ஜெயந்தி. எந்த நேரம் தந்தை குழந்தை பிரம்மாவில் அவதரித்தாரோ அதே நாள் அதே நேரம் பிரம்மாவிற்கும் ஆன்மீக பிறவியாக ஆனது என்பது சேர்ந்தே ஜென்மமாகிவிட்டது அல்லவா? மேலும் பிரம்மாவுடன் சேர்ந்து நெருக்கமான பிராமணர்களுக்கும் ஆனது. எனவே தெய்வீக ஜென்மத்தின் நாள், நேரம், ரேகை பிரம்மாவின் மற்றும் சிவபாபாவின் அவதாரத்தின் ஒன்றாகவே இருக்கும் காரணத்தினால் சிவதந்தை மற்றும் பிரம்மா குழந்தை, பரமாத்மா மற்றும் மகான் ஆத்மாவாக இருந்த போதிலும் பிரம்மா தந்தைக்கு சமமானவர் ஆனார். சமநிலை காரணமாக இணைந்த ரூபமாக ஆகிவிட்டார்கள். பாப்தாதா பாப்தாதா என்று எப்பொழுதும் சேர்த்தே கூறுகிறீர்கள், பிரித்து கூறுவதில்லை. அதேபோல் நெருக்கமான பிராமணர்கள் பாப்தாதாவுடன் சேர்ந்தே பிரம்மா குமார், பிரம்மா குமாரியின் ரூபத்தில் அவதரித்தார்கள். அப்படி பிரம்மா மற்றும் குமார் குமாரி இதுவும் இணைந்த தந்தை மற்றும் குழந்தைகளின் நினைவிற்கான பெயர். அப்படி பாப்தாதா குழந்தைகளின் பிராமண வாழ்க்கையின் அவதார பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் அவதாரம்தான் இல்லையா? அவதாரம் என்றால் சிரேஷ்டமான நினைவு. நான் தெய்வீக பிறப்பெடுத்த பிராமண ஆத்மா, இது புதிய ஜென்மமானது இல்லையா? உயர்ந்த நினைவினால் இந்த ஸ்தூல சரீரத்தில் அவதரித்து உலக நன்மை காரியத்திற்கு பொறுப்பாளராகியிருக்கிறீர்கள். எனவே அவதாரம்தான் இல்லையா? எப்படி தந்தை அவதரித்திருக்கிறார், அதேபோல் நீங்கள் அனைவரும் உலக மாற்றத்திற்காக அவதரித்துள்ளீர்கள். பரிவர்த்தனை ஆவதுதான் அவதாரமாவது. இது அவதாரங்களின் சபையாகும். தந்தையின் கூடவே பிராமண குழந்தைகளின் ஆன்மீக பிறந்த நாளும்தான். அப்படியானால் குழந்தைகள் தந்தையின் ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்களா? அல்லது தந்தையும் குழந்தைகளின் ஜெயந்தியை கொண்டாடுவாரா? அல்லது அனைவரும் சேர்ந்து ஒருவரின் ஜெயந்தியை கொண்டாடுவீர்களா? பக்தர்களோ நினைவாக மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் நேரெதிரில் தந்தையுடன் சேர்ந்து
கொண்டாடுகிறீர்கள். அந்த மாதிரியான சிரேஷ்டமான பாக்கியம் ஒவ்வொரு கல்பத்திற்கான பாக்கியத்தின் ரேகை அழியாததாக போடப்பட்டுவிட்டது. எனக்கு பகவானுடன் சேர்ந்து பாக்கியம் இருக்கிறது என்ற இந்த நினைவில் எப்பொழுதும் இருங்கள். நேரடியாக பாக்கியத்தை வழங்குபவருடன் சேர்ந்து பாக்கியத்தை பிராப்தி அடைவதற்கான பங்கு எனக்கு இருக்கிறது. அந்த மாதிரி இரட்டை கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்பவர்கள் மற்றும் வைரத்திற்கு சமமான வாழ்க்கையுள்ளவர்களும் தான். அப்படி இரட்டை கதாநாயகனாகி விட்டீர்கள் இல்லையா? முழு உலகத்தின் பார்வை கதாநாயகன் ஆத்மாவாகிய உங்கள் பக்கம் இருக்கிறது. பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு இன்று கடைசி ஜென்மத்திலும் கல்பத்திலும் கடைசி காலத்திலும் கூட எவ்வளவு நினைவு சின்னத்தின் ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தையின் மற்றும் பிராமணர்களின் வார்த்தைகள் நினைவு சின்ன ரூபத்தில் சாஸ்திரம் ஆகிவிட்டது. இப்பொழுது கூட அதனுடைய 2 வார்த்தைகள் கேட்பதற்காக தாகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். 2 வார்த்தைகள் கேட்பதினால் அமைதியின் சுகத்தின் அனுபவம் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் உங்களுடைய சிரேஷ்ட காரியம் சரித்திரத்தின் ரூபத்தில் இதுவரையிலும் மகிமை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட விருப்பங்களின் சிரேஷ்டமான எண்ணம் ஆசீர்வாதத்தின் ரூபத்தில் மகிமை செய்யப்படுகிறது. எந்த ஒரு தேவதையின் எதிரிலும் ஆசீர்வாதம் கேட்கச் செல்வார்கள். பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய சிரேஷ்டமான நினைவு ஜெபிக்கும் ரூபத்தில் இன்று வரையிலும் நினைவு சின்னமாக இருக்கிறது. ஜெபிப்பதை எவ்வளவு மகிமை செய்கிறார்கள்! பெயரை கூறி ஜெபித்தாலோ அல்லது மாலையின் ரூபத்திலோ ஜெபிக்கிறார்கள். இது நினைவின் நினைவு சின்னமாக ஜெபிக்கும் ரூபத்தில் இருக்கின்றது. அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்தவராக எப்படி ஆனீர்கள்? ஏனென்றால் பாக்கியத்தை வழங்குபவருடன் சேர்ந்து பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே இது அந்த அளவு பாக்கியம் நிறைந்த தெய்வீக ஜென்மம் என்று நினைக்கிறீர்களா? அந்த மாதிரி தெய்வீக ஜென்மத்திற்கு பாப்தாதா பகவான் பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றார். எப்பொழுதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது ஒரு நாளுக்கான வாழ்த்துக்கள் மட்டுமில்லை. இந்த பாக்கியம் நிறைந்த பிறவி ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நேரமும் வாழ்த்துக்களால் நிரம்பி இருக்கின்றது. தன்னுடைய இந்த சிரேஷ்டமான ஜென்மத்தை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? ஒவ்வொரு மூச்சிலும் குஷியின் இசை ஒலித்து கொண்டிருக்கிறது. மூச்சு ஓடிக்கொண்டிருக்கவில்லை, ஆனால் குஷியின் இசை ஓடிக்கொண்டிருக்கிறது. இசையை கேட்க முடிகிறது தான் இல்லையா? இயற்கையான இசை எவ்வளவு சிரேஷ்டமானது! இந்த தெய்வீக பிறப்பின் இந்த குஷியின் இசை, அதாவது மூச்சு, தெய்வீக ஜென்மத்தின் உயர்ந்த பரிசு. பிராமண ஜென்மம் ஏற்பட்ட உடனேயே இந்த குஷியின் இசை பரிசாக கிடைத்துவிட்டது இல்லையா? இசையை இசைக்கும் பொழுதும் விரல்களை மேலே கீழே கொண்டு செல்வீர்கள் இல்லையா? அதேபோல் மூச்சும் மேலே கீழே செல்கிறது. அப்படி மூச்சு ஓடுவது என்றால் இசை ஒலிப்பது. மூச்சு நிற்க முடியாது. எனவே இந்த விஷயம் நிற்க முடியாது. உங்கள் அனைவரின் குஷியின் இசை சரியாக ஒலித்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? இரட்டை வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? கள்ளம் கபடமற்ற களஞ்சியத்தின் அதிபதியிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்று தன்னுடைய களஞ்சியத்தை நிரப்பிவிட்டீர்கள் இல்லையா? அதனால் 21 ஜென்மங்கள் களஞ்சியம் நிரம்பியதாக இருக்கும். நிரப்புவதற்காக உழைக்க வேண்டியதாக இருக்காது. சுலபமாக பிராப்தி ஆகிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது செய்யும் முயற்சி 21 பிறப்புகளுக்கு பலனாக இருக்கும். 21 ஜென்மங்கள் எப்பொழுதும் நிரம்பிய சுரூபத்தில் இருப்பீர்கள். அப்படியானால் முயற்சி என்று என்ன செய்தீர்கள்? கடினமாக இருந்ததா? முயற்சி என்றால் தன்னை இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் முயற்சி செய்வது என்று கூறுவது. இந்த முயற்சி செய்தீர்கள் இல்லையா? இந்த முயற்சி செய்ததின் பலன் சொரூபமாக 21 பிறவிகள் எப்பொழுதும் குஷியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இப்பொழுது கூட சங்கம யுகம் மகிழ்ச்சிகள் நிறைந்த யுகம். குழப்பம் அடைவதற்கானது அல்ல.
மகிழ்ச்சிகள் நிறைந்த யுகம். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் அடைகிறீர்கள் என்றால் சங்கம யுகத்திலிருந்து உங்களுடைய காலை கொஞ்சம் கலியுகம் பக்கம் எடுத்து செல்கிறீர்கள். ஆகவே குழப்பம் அடைகிறீர்கள். எண்ணம் மற்றும் புத்தி என்ற கால்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறது என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். சங்கம யுகம் என்றால் இரண்டின் சந்திப்பை கொண்டாடும் யுகம். அப்படி தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பை கொண்டாடுவதற்கான சங்கம யுகம். எங்கே சந்திப்பு இருக்கின்றதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். இது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான பிறவி அல்லவா? குழப்பம் அடைவதற்கான பெயர் அடையாளம் இல்லை. மகிழ்ச்சிகள் நிறைந்த நேரத்தில் அளவற்ற ஆன்மீக மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். இரட்டை வெளிநாட்டினரோ இரட்டை மகிழ்ச்சியில் இருப்பவர்கள்தான் இல்லையா? அந்த மாதிரி மகிழ்ச்சிகள் நிறைந்த ஜென்மத்திற்காக வாழ்த்துக்கள். குழப்பம் அடைவதற்காக உலகில் அநேக ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அது நீங்கள் இல்லை. முன்பாகவே அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மேலும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களாகிய நீங்கள் எதில் குறைந்தவர்கள்? உங்களுடைய இந்த சிரேஷ்டமான ஜெயந்தியை புரிந்து கொண்டீர்களா? பொதுவாகவே இன்றைய நாட்களில் ஜோதிடம் தெரிந்தவர்கள் நாள், கிழமை, நேரத்தின் ஆதாரத்தில் பாக்கியத்தை கூறுவார்கள். உங்களின் அனைவரின் நேரம் எது, கிழமை எது? தந்தையின் கூடவே பிராமணர்களுக்கும் ஜென்மம் ஏற்பட்டது இல்லையா? எனவே பகவானின் நாள், கிழமை எதுவோ அதுவே உங்களுடையதும் தான். तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।